கைரேகை போல சிந்தனையிலும் கூட மனிதர் ஒருவர் மற்றவரிடமிருந்து மாறுபடுகின்றனர். பெரும்பான்மை மனிதர்கள் மற்றவர்கள் தங்களை விட மாற்றி சிந்திக்கும் திறனற்றவர்கள் என்றே நினைக்கின்றனர். மற்றவர்களின் செயல் தங்களுக்கு புரியாமல் போனால் அச்செயல் அபத்தமானது என்றோ அறிவற்றது என்றோ முடிவுக்கு வந்துவிடுகின்றனர். விலை உயர்ந்த நறுமண தைலத்தை மரியா இயேசுவின் காலடிகளில் பூசுகிறார். நறுமண தைலம் காலில் ஊற்றப்பட்டதால் அது வீணான செயல் என்கிறார் யூதாஸ் இஸ்காரியோத்து. பலர் அதனை அறிவீனம் என்றெண்ணி கோபிக்கின்றனர். மரியாவை பொறுத்தவரை அது அவரின் மெய்யன்பு செயல்பாடு. இயேசு அதனை தனது அடக்கத்திற்கு தயாரிக்கும் செயல் என்கிறார். எனவேதான் மரியாவை தடுக்க வேண்டாம் என்றும் கூறுகிறார். அதாவது, ஒருவரின் செயல் உங்களுக்கு புரியவில்லை என்பதற்காக அவரின் செயல் தவறு என்று நீங்களே முடிவெடுத்து அவரை தடுத்து விடாதீர்கள். புரியாத செயலை முந்திக்கொண்டு தடுப்பதினும் அச்செயலின் ஆழத்தை அழகை அறிய முற்படுங்கள் என்பதே 35ஆம் நாளின் தவச்செயல்.